ஐயோ மறுபடியும் லைக் போட வந்தேன், பார்த்தா ஏற்கனவே போட்டேன். ஹலோ மிஸ்ஸஸ் 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 ஆதிலக்ஷ்மி, ஆல்ரெடி லைவ் ஓடிக்கிட்டு தாம்மா இருக்கு, இன்னும் அந்த லைவை க்ளோஸ் பண்ணலாமா? நீ சும்மா சும்மா வந்து லைக் போட்டு போனால் அது எப்படிம்மா லைக் விழும்? ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா? ஆட்டு உள்ளம்பா. ஐயோ நான் என்ன பண்ணுறீங்க? ஆதி சகோதரி வணக்கம். அன்பு தானே எல்லாம். ரியாக்ஷன் ஷார்ட்ஸ் பார்த்தேன், நைஸ். ஓ அந்த ஷார்ட்ஸ் உங்களை யார் பாப்புலர் ஷார்ட்ஸ் போய் பார்க்க சொன்னது? ஏன் நடுவில் இப்போ போட்ட ஷார்ட்ஸ்லாம் பார்க்க மாட்டிங்களா? ஏன் அதெல்லாம் தெரியாதா? இப்போ கூட ஒன்று கத்தி கத்தி போட்டு வச்சுருக்கேன், தொண்டை தண்ணி கத்த. ரியாக்ஷன் ஷார்ட்ஸ்லாம் விட நான் நடித்த ஷார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வணக்கம் ராஜாண்ணே, தமிழ் ஸ்குவாட். ஏப்பா இனிய மாலை வணக்கம். சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன சமையல்? வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா? எங்கேருந்து வரீங்க? ஹாய் ஏபி தொக்கா பொலா ஹஹா. ஐயோயோ எனக்கு தெலுங்கு தெரியாதே. ஃபியூ ஷார்ட்ஸ் பார்த்தேன், அதிக வியூஸ் போன ஷார்ட்ஸ் பார்த்தேன். ஓ அப்படியா? ஓகே ஓகே, நல்லது. அதுவே போதும். நீங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும் போதும் நான் உங்கள் லைவுக்கு வர்றதுக்கு. எப்போ லைவ் போடுவீங்க சொல்லுங்கள், வரேன். சகானந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் நீங்கன்னு கேட்கக்கூடாது. ஹாய் அண்ணே. திருச்சியா? ஐயோ பேர் தெரியலையே. திருச்சியில் ஜீவாவா? திருச்சியில் ஐயனாரா? ஐயோ உதயா 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 மீன்ஸ் உளுந்து. உதயம் உளுந்து ஞாபகம் வச்சுக்கிறேன். லைவுக்கு நான் வரேன், யாருன்னு மட்டும் கேட்கக்கூடாது சரியா? கேட்டுறாதீங்க, இதையும் சுண்டாக ஒளிஞ்சிரும். சண்முகநாதனே வாங்கண்ணே. இப்போ தான் பஸ்ஸு ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டில் டிக்கெட் எல்லாம் கிடச்சிதா? இப்போ தான் உங்கள் கண்ணுக்கு என் கண்ணுக்கு ஏன் சாரி உங்கள் கண்ணு ஐயோ வாய்வோட உங்கள் கண்ணுக்கு என் லைவ் இப்போ தான் கண்ணுக்கு தெரிஞ்சுதா? நான் ஷூட்டிங் வட சென்னை மூவி நடிச்சிருக்கேன். அப்படியா தம்பி? போய் வட சென்னையிலே நடிச்சிருக்கியா? ஐயோ சரிப்பா, வாங்க ஆக்டர்லாம் என் லைவுக்கு வரீங்க. சரி பரவாயில்ல. அக்கா ஷார்ட்ஸ் சூப்பர். என்ன ராஜா தம்பி? அக்காவா? ஓகே, இதுவும் நல்லா இருக்கு. தம்பி ராஜா சாப்பிட்டியாப்பா? ஏன் சாப்பிடல? ஐயா ஐ எம் நாட் லைவ் ரெகுலர்லி. ஐய அப்படியாலாம் பேசுகிறாரு. அந்த லெவலுக்கு எனக்கு தமிழ் ஃபோன் பிரச்சனை சிஸ்டர். நடிக்காதீங்க நடிக்காதீங்க, பங்கு மாட்டிப்பீங்க. உங்களை நான் எல்லா லைவ்லையும் பார்த்துருக்கேன். நடிக்காதீங்க சரியா? உண்மையை சொல்லிவிட்டு ஒரு அடி தள்ளி போயிருங்க. பொய் சொல்லிவிட்டு பூலோகம் நகர்ந்து போகணும்னு நினைக்காதீங்க, மாட்டிப்பீங்க. உண்மையை சொல்லிடுங்க, உண்மையை சொல்லி மாட்டிக்கங்க, பொய் சொல்லி தப்பிக்காதீங்க. அடா பாவி, என்கிட்ட வந்து கேட்குற? போடா போடா போக்கத்த பையில. சொல்லுங்க அக்கா, கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, சாப்பிடலை, பட்டினியாக கெடு. உனக்கெல்லாம் எதுக்கு தண்ணி? உனக்கெல்லாம் எதுக்கு சாப்பாடு? அப்படியே கடை தம்பி. ராஜா தம்பி, இன்னையிலேருந்து ராஜா அவர்கள் எனக்கு தம்பியாக மாறி உள்ள காரணத்தை நான் தத்தெடுத்துக்கொண்டேன். இனி ராஜாவை நான் தம்பி என்றே அழைப்பேன். இன்று முதல் நீங்கள் தம்பி என்று அழைக்கப்படுவீர்கள். ஒரு செயலை செய்வது வெற்றி அல்ல, அதை மகிழ்ச்சியாக செய்வதே வெற்றி. எதையும் சிறு புன்னைக்குடன் எதிர்கொள்ளுங்கள். அப்படி சொல்லுங்கள், சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லுங்கள், சொல்ல மாட்டேன். ஐயோ நான் சொல்லணுமா சொல்ல மாட்டேன்? சொல்லக்கூடாதா? சொல்ல மாட்டேன். இது என்னது இது டைட்டிலு? நான் இதை வச்சு எப்படி சொல்ல மாட்டேன் சொல்லுங்க. ஓகே அக்கா, சரிங்க தம்பி. மோசஸ் கண்ணாடி கொடுக்குறீங்க, ஹார்ட்டு கொடுக்குறீங்க. கண்ணாடியும் போட்டு ஹார்ட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு பாட்டா என்ன? சோக்கான குப்பத்தில் அதுவா? ஸ்வால் பா கன்னடா கோ தோது ஹிந்தி நகி மாலும் மலையாளம் அரியா அண்ட் பச்சை தமிழ். ஆஹா, 1 2 3 4 5 பாஷை பேசிட்டாருப்பா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் மட்டும்தான். கட்டில் மேலே ஏறி உட்காந்துக்கலாம், கால் வலிக்குது. எக்கோ என்ன சமையல்? தக்காளி சாதம் தம்பி. தம்பி ராஜா, தக்காளி சாதம்பா. ப்ரா என்னை தம்பியாக தத்தெடுக்க முடியாது, அது முடியாது சண்முகநாதனே. வயசில் 50 வயசு ஆனவரெல்லாம் 50 வயசு ஆனவரெல்லாம் தத்தெடுக்க முடியாது. ஒன்லி 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் தான் தத்தெடுப்பேன் தம்பியா. எப்படி தெரியுது? ஹலோ, நீங்கள் எந்த ஊர்? நான் சென்னை. அக்கா தம்பிக்கு 200 தேவைப்படுகிற தாங்க இருக்க திருப்பி தந்துடுறேன். எனக்கு கூட ஒரு 1000 ரூபா தேவைப்படுது மதன், நீ கொடுத்தீங்கன்னா நான் திருப்பி கொடுத்துருவேன். 4 நாளாக நானும் வேலைக்கு போகலை, லோனுக்காரன் வந்து நிற்கிறா வாசலில், இஎம்ஐ பணத்தை கட்ட சொல்லி ஜிமெயில் பண்ணுற அந்த கள்ளி. காசு இல்லாமல் நான் என்னத்தை பண்ணேன்? வேலை இல்லாமல் நான் வெட்டியாக நின்ன